ரிஷபராசிக்காரங்கிட்ட கேட்டோம்னா, சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? உங்க மனசு ரிலாக்ஸா இருந்திருக்கா? நீங்க நெனச்சத எதையாச்சும் மன திருப்தியா சந்திச்சிருக்கீங்களான்னு கேட்டா, இல்லவே இல்லம்பாங்க. ஏன்னா, இவங்க எதையுமே கடின உழைப்புனால சாதிக்க நினைக்கிறவங்க. ஒரு வேலைய குடுத்தா, அந்த வேலைய குடுத்து, அந்த வேலையில உள்ள அத்தன நுணுக்கங்களையும் தெரிஞ்சு, அத முடிச்சுட்டு தான் அவங்க தூங்கவே போவாங்க. இப்ப கிட்டத்தட்ட இப்டி செய்றாங்கன்னு சொல்லியே, ஒரு 2 1/2 வருஷமா, இவங்களுக்கு மட்டும் வேலைய குடுத்து, இவங்கள தூங்க விடாமயே செஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் வேலைய குடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லங்கத்த குடுத்தாங்க. ஸோ இவங்க மத்தவங்களுடைய பிரச்சனைய தலையிட்டு, இவங்க நல்லவங்க, இவங்க உண்மையானவங்க, இவங்க நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி, நம்ம மேடம் சொன்ன மாரி தான். இவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணத்த வச்சு தான் நெறைய இடங்கள்ல ஏமாந்தாங்க. ஸோ ஏமாந்த வாழ்க்கை என்பது ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இந்த நிலை மாறப்போது. இவங்களுக்காக இவங்க வாழணும். அதான் முக்கியமான விஷயம். பிறருக்காக வாழ்ந்தது போதும். உங்களுக்காக நீங்க உங்கள வாழ்றதுக்காக என்ன பண்ணுங்க? ரெடி பண்ணுங்க.